இந்த 3 பருவம் தான். குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம். இந்த 2 பருவத்திலையும், குழந்தை பருவத்திலையும், முதுமை பருவத்திலையும் பலகீனமான மனிதன். அவனால எதையும் செய்ய முடியாது. யாருடைய துணையோட தான் செய்ய முடியும். ஆனா இந்த வாலிப பருவத்தை தான் கூவத் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. பலமுள்ள பருவம். இந்த பருவத்தில தான் அவன் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும், செய்ய முடியும். அவனால இயற்கையாகவே எல்லாத்தையும் நோக்கி நகர முடியும். அவன் இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி, அவனுடைய குறிக்கோளை நோக்கி, அவன் எதிர்காலத்தை எப்படி அமைக்கணுங்கிறத நோக்கி அவனால் நகர முடியக்கூடிய பருவம் இந்த வாலிப பருவம் தான். அதெல்லாம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5க்கு முன்னால் 5ஐ தேடிக்கொள்ளுங்கன்னாங்க. 5 விஷயம் வர்றதுக்கு முன்னாடி 5 விஷயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, உன் வயோதிகம் உன்னை வந்தடைவதற்கு முன்னால் வாலிபத்தை தேடிக்கொள்னாங்க. ஏன்னா இந்த வாலிபம் தான் உன்னால் இந்த உலகத்தை நோக்கியும் மறுமைக்காக நீ வைக்கக்கூடிய இலக்கை நோக்கியும் நகருவதற்கு உள்ள பருவம். அதனால தான் இஸ்லாமும் சரி மற்ற சமூகமும் சரி இந்த வாலிப பருவத்தை வந்து மிக 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 நேர்த்தியாக சரியான முறையில் வழிகாட்டணும்னு நினைக்குது. விவேகானந்தர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கூட சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 100 வாலிபர்களை இடத்துல கொடுங்க, இந்தியாவை நான் ஒரு உயர்ந்த நாடாக ஆக்கி காட்டுறேன்னு சொல்லி. அந்த பருவத்துடைய சக்தியும், அந்த பருவம் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒன்று சேரும் போது இருக்கக்கூடிய சக்தியும் மிக பலமானது. அதனால தான் இஸ்லாமும் சரி மற்ற சமூகமும் சரி இந்த பருவத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன்.